Hi friends, welcome to Photoshop7.0 tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாருங்க இந்த மாதிரி டைப்போகிராஃபி அதாவது இதுக்கு பேரு ஐசோமெட்ரிக் டைப்போகிராஃபிம்பாங்க. அதாவது நம்ம ஸ்டெப் இருக்குல்லங்க படிக்கட்டு மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட். இதே எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு நான் வெச்சுக்கிறேன். ஒரு சைஸ் வெச்சுக்கலாம். இது இப்படி வெச்சுக்கங்க. ஓகேவா? இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். முதல்ல டைப்போகிராஃபி அப்படிங்கறத டைப் பண்ணிக்கங்க. ஓகே, டைப் பண்ணியாச்சு. ஒரு ஃபாண்ட் சைஸ் ஒரு 50 கொடுப்போம். 75 கொடுப்போம். நான் 125 கொடுக்குறேன். வேணா அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது இருக்குது, இதுதான் ஒரிஜினல். இதுக்கப்புறம் டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்காங்க. ஓகேங்களா? இது வந்து டாப்னு வச்சுக்கலாம். மேலே இது வச்சுக்கலாம். இது ஒரிஜினல் அப்படி வச்சுக்கலாம். இது டாப். ஓகேவா? இது சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். விடுங்க. ஓகேவா? இப்போ இது டாப். இது எப்படி இந்த மாதிரி கொண்டு வரது அப்படின்னா ஒன்றும் இல்லை, எடிட்டில் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது டாப் செலக்ட் பண்ணிட்டோம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே வந்து ரொட்டேட் வந்து 30 வைங்க. அதாவது -30 வச்சுக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 30 வைங்க போதும். அதாவது ரொட்டேட் வந்து 30, ஹரிசாண்டல் வந்து 30 வச்சுக்காங்க போதும். -30 30. ஓகேவா? இப்போ என்டர் கொடுத்துடலாம். இது அப்படியே இந்த கார்னர் கொண்டு போய் வச்சுக்காங்க. அடுத்தது இது. ஓகேவா? இது ஒரு இந்த கலர் மாற்றிக்கலாம். வேணாம். இப்போ சேம் அதே மாதிரி இமேஜில் வரோம், எடிட்டில் வரோம், ப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறோம். இங்கே 30 கொடுங்க. எப்போவுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இது பண்ணணும், கரெக்டாக இங்கே கொடுத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மறுபடியும் அப்ளை ஆகிட்டு இருக்கும். ஒரு தடவை எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், Ctrl+T போடுறேன். அதாவது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டேன். ரெண்டு பக்கமும் -30 -30. ஓகேங்களா? கொண்டு போய் எப்படி வைங்க, கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கலாம். இதையே அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே நம்ம இப்போ ஸ்டெப்பு பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணுறது? சேம் அதே தான். இப்போது இங்கே இது பண்ணிக்கலாம். இது பாட்டம். அதாவது வந்து இது பாட்டம். இங்கே கீழே இருக்கிறங்காட்டிக்கு பாட்டம்னு வச்சுட்டு இது ஏன் ஓகேங்களா? இது சென்டராகவே இருக்கட்டும். இது ஒரு டூப்ளிகேட் எடுப்போம். அது டாப்பு. அதாவது டாப் டு சென்டர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ டாப் 2 இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 30 கொடுப்போம். ஓகேவா? அதே தான் இங்கேயுமே. -30 கொடுங்க.
அதாவது இங்கே 30, இங்கே -30. ஓகேவா? சேம் இங்கே அதே தான் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்து பாருங்கள். முதல்ல 30 -30 வெறும் 30 கொடுத்து பாருங்கள். இங்கே -30 கொடுப்போம். கடைசியாக நம்ம என்ன அப்ளை பண்ணணுமோ அது அப்ளை ஆகிட்டே இருக்குது. இப்போ -30 கொடுப்போம். ஓகே, சிம்பிள் தான். அந்த மைனஸ் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். 30 டிகிரியில். ஓகேவா? இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சு சிம்பிள். இந்த மாதிரி நம்ம இந்த பர்த்டே க்ரீட்டிங்ஸ்க்கு நம்ம நேம், அதாவது இப்போ பேபி நேம்னா பேபி நேம் வச்சு அது மேலே இவங்களை உட்கார வச்சோம்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கலாம். 3D எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கலாம். ஏலியன் ஸ்கின் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ மேக் பண்ணணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சேனல் பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.